24 மணி நேரத்தில் போப் பிரான்சிஸ் உடல்நிலையில் முன்னேற்றம். வாட்டிகன் நிர்வாகம் மகிழ்ச்சி தகவல். நிமோனியா பாதிப்பு காரணமாக கடந்த சில ஆண்டுகளாக போப்பாண்டவர் பாதிக்கப்பட்டு வந்த நிலையில் உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் அவரது உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படுவதாக வாட்டிகன் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் உள்ள 130 கோடி கத்தோலிக்க கிறிஸ்துவர்களுக்கு தலைவராக இருப்பவர் போப்பாண்டவர் என்று அழைக்கப்படும் போப் பிரான்சிஸ். இவர் இத்தாலியின் தலைநகரான ரோமில் வசித்து வருகிறார். 266வது போப்பாக உள்ள போப் பிரான்சிஸ் கடந்த 2013ஆம் ஆண்டு பதவியேற்றுக் கொண்டார். சிறு வயது முதலே நுரையீரல் பிரச்சனையால் போப் பிரான்சிஸ் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறார். இவரது நுரையீரலில் இருக்கும் ஒரு பகுதி வெட்டி எடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் நுரையீரல் தொற்றால் பாதிக்கப்பட்டு வந்துள்ளார். மூச்சு குழாயில் அழற்சி, சிறுநீரக பிரச்சனை இருப்பதும் சமீபத்தில் தெரிய வந்துள்ளது. 2 நுரையீரலிலும் நிமோனியா பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு வந்த அவர் ரோம் நகரில் இருக்கும் ஜெமிலி மருத்துவமனையில் கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டார். அந்த மருத்துவமனையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. சமீபத்தில் அவரது உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாக வாட்டிகன் கூறியது கிறிஸ்துவ மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. செயற்கை சுவாச கருவியின் உதவியுடன் அவர் சுவாசித்து வந்த நிலையில் போப்பின் உடல்நிலையில் தொடர் முன்னேற்றம் காணப்படுவதாக பிறகு வாட்டிகன் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போப்புக்கு மேற்கொள்ளப்பட்ட இரத்த பரிசோதனைகள் மூலம் அவரது உடல்நிலை முன்னேற்றம் அடைந்து வருவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டு வருகிறது. மருத்துவமனை அறையில் வழக்கமான பணிகளை போப்பாண்டவர் மேற்கொண்டார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.